ராஜா அவனை கூப்பிடுறான். அவன் என்னென்னலாம் அவனுக்கு தேவையோ அத்தனையும் கொடுத்து அவன் அனுப்புகிறான். காரணம் அவன் வாழ்க்கை பர்பஸோட இருந்தது. அப்படி ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் போது ஆண்டவர் தன்னுடைய பரலோகத்தின் சேவையோடு உங்கள் பின்னால் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விசுவாசம், எங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல், எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தியாகம், எங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் ரெண்டு கை வைத்து ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறவர். உங்க வாழ்க்கையில கையில வைத்து அந்த ஜெப அபிஷேகம் நின்று கொண்டு நீ ஜெபிக்க ஜெபிக்க எந்த கிராமத்துல போறியோ, எந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறையோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். அந்த இடத்துல இருக்கிற பிசாசின் கிரியைகள் அகன்று ஓடும். அந்த இடத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் விலை ஓடும். அந்த இடத்தில் மக்கள் நிற்கிற அந்த அசுத்தம் போராடி உனக்கு விரோதமா வருகிறவன் அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பான். தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மேல் அந்த அபிஷேகம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென்.